இந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி இந்த செவ்வாய்க்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். தேவனுடைய சமாதானம் உங்களோடு கூடவே இருக்கின்றது. தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய செட்டையின் மறைவில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மீட்கப்பட்ட குடும்பம், உன்னதமான தேவாதி தேவனை நம்புகிற கூட்டம், நம்புகிற குடும்பம், தேவனுடைய பொற்கரங்கள் உங்கள் மேல் இருப்பதாக. இந்த நாளிலும் உங்களை கரம் பிடித்து நடத்துவதற்கு அன்புள்ள தகப்பன் வாசற்படியிலே இருந்து கதவை தட்டுவது போல இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் உள்ளங்களை தட்டி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த காலையிலே கர்த்தரை நினைப்பீர்களாக, கர்த்தரை சிந்திப்பீர்களாக, கர்த்தரை நோக்குவீர்களாக. தேவன் தம்முடைய அன்பினால் உங்களை நிறைத்து இன்றைக்கு உங்களுடைய காரிய கடமைகள், உங்களுடைய திட்ட தீர்மானங்கள், உங்கள் போக்குவரவுகள், கொடுக்கல் வாங்கல் சகலவற்றிலும் கர்த்தருடைய பரிபூர்ண நன்மைகள் உண்டாயிருக்கும்படி கர்த்தர் செய்வாராக. வேதம் சொல்லுகிறது, உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது. ஜெபிக்கிறீங்களா? அன்போடு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலியோட பேசுறீங்களா? அன்போடு பேசுங்க. டிராவல் பண்ற இடத்துலையும் அன்போடு நடந்து கொள்ளுங்க. வேலை ஸ்தலத்துல, படிக்கிற பயிலகத்துல, நீங்கள் காணக்கூடிய எல்லா சக மனிதர்களிடத்திலும் பேரன்போடு நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்களும் நானும் நம்புகிற, ஆராதிக்கிற, நேசிக்கிற தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் தெளிவுபட சொல்லுகின்றது. அன்பா இருந்து பாருங்கள். ரொம்ப பவரா இருப்பீங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நபரா இருப்பீங்க. இறுக்கமெல்லாம் இருக்காது, சுருக்கமெல்லாம் இருக்காது, மன வலிகள் இருக்காது, மன நோவுகள் இருக்காது, பயம் இருக்காது, சங்கடம் இருக்காது, கவலை இருக்காது. அன்பு என்பது ஒரு நிறைவான ஒரு விஷயங்க. அதை எப்பொழுதுமே உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள், தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அன்போடு உங்க காரியங்கள் செய்வதற்கு உங்களை அர்ப்பணிங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களை சார்ந்தவர்கள் நல்லா இருப்பாங்க, உங்கள் வரும் காலம் நல்லா இருக்கும். இந்த 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு மனுஷன் இருந்தானோ. அந்த மனுஷன் ரொம்ப முன்கோபக்காரன். பேச்செல்லாம் வீச்சு மாதிரி இருக்கும். மனைவி பிள்ளைகள் எல்லாம் கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா பேச்சே கிடையாது. வாயில பேசுறதை விட அவர் கையில தான் நிறைய பேசுவார், அடிச்சிடுவார். வீட்டில் இருக்கக்கூடியவங்களாம் திட்டுறது, அடிக்கிறது. ரொம்ப முரட்டு மனுஷன், ரொம்ப முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு மனுஷன். அவங்க ஃபேமிலியில அந்த மனுஷன் நிமித்தமா ரொம்ப துக்கம். மனைவி ரொம்ப துக்கப்படுவாங்க. நாடாது, நம்ம கணவர் ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு மனுஷனா இருக்கிறாரு, பேச்செல்லாம் வீச்சு மாதிரி இருக்கு. ஏதாச்சும் ஒரு கேட்டா கூட வாயில பேச மாட்டாரு, கையில தான் பேசுறாரு, போட்டுறாரு, டப்புன்னு போட்டு அடிச்சிடுறாரு, பிள்ளைங்களை போட்டு முரட்டுத்தனமா அடிக்கிறார். வீட்டில் ரொம்ப தினமும் சண்டையும் சச்சுரமா தான் இருக்கும். பாருங்களேன், கூச்சலும் குழப்பமா தான் இருக்கும். அவரை சந்திக்க வரவங்க கிட்டையும் ஒரு கனிவா பேச மாட்டாரு. ரொம்ப எடுத்தறிந்து பேசுறது, ரொம்ப ராங்கித்தனம் பண்றது, ரவுடிசம் பண்றது. அப்படிப்பட்ட ஒரு மூர்க்க குணமுள்ள, முன்கோபம் உள்ள ஒரு முரட்டு மனுஷன் ஒரு மனுஷன் இருந்தான். அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் எதிர்பார்க்காத நேரத்துல யுத்தம் வந்து விட்டது. சுற்றி இருக்கக்கூடிய நாட்டை சேர்ந்தவர்கள் யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. அடுத்த நாட்டை சேர்ந்ததான ராணுவ வீரர்கள்லாம் கன்னோட வந்துட்டாங்க. இந்த ஊருக்குள்ள வந்து சராமரியா அந்த ஊர்ல இருக்கிற மனுஷங்களை சுட்டு தள்ளுறாங்க. கண்மூடித்தனமா சுட்டு தள்ளுறாங்க. மனுஷங்கள்லாம் கொத்து கொத்த செத்து விழுறாங்க. மரண ஓலங்கள், அலைகளிப்புகள், எங்க பார்த்தாலும் பீரங்கி குண்டுகளுடைய சத்தங்கள். எங்க பார்த்தாலும் அந்த அந்நிய தேசத்தார் கரத்தில் எந்திர துப்பாக்கிகளை வைத்து சராமரியா மனுஷனை சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இப்படி மனுஷர்கள் செத்து மடியக்கூடிய அந்த யுத்த நேரத்துல அந்த கன் ஷூட் பண்ணாங்க பார்த்தீங்களா? அவங்க என்ன பண்றாங்கன்னா, கொத்து கொத்த மனுஷன் செத்து விழுந்து கிடக்குறாங்க பார்த்தீங்களா? அவங்க யாராச்சும் உயிரோடு இருக்கிறாங்களா?
அப்படின்னு சொல்லிட்டு பரிசோதனை பண்ணி அப்படி உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்கள ஷூட் பண்ணுறோம். யாருக்காச்சும் உயிர் துடிச்சிக்கிட்டு இருக்கா, பாதி உயிர் போயிட்டு பாதி உயிர் போகாமல் இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனுஷனுடைய முகத்தில் அவங்க ஷூ போட்டிருக்காங்க பாருங்க. இந்த கன் ஷூட் பண்ணுறவங்க அந்த ஷூ காலாலேயே ஒவ்வொரு மனுஷனுடைய முகத்தை மிதிக்கும் போது எந்த அசைவுகள் இல்லைன்னா அவங்க செத்துட்டாங்க, விட்டுருவாங்க. ஏதாச்சும் ஒரு அசைவுகள் இருந்துச்சுன்னா அவன் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள ஷூட் பண்ணுவாங்க. அப்படி ஷூட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும்போது ஒவ்வொரு மனுஷனுடைய மூஞ்சில அந்த ஷூ காலை வச்சு அழுத்தி பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த முரட்டு சுபாவம் உள்ள மனுஷன் இருக்கான் பாருங்க, அவனும் விழுந்து கிடக்கிறான். ஆனா அவன் உயிரோடு இருக்கிறான். இப்ப அந்த முரட்டு குணமுள்ள மனுஷன் என்ன தெரியுமா பண்றான்? கண்ணை இறுக்கமா மூடிக்கிட்டு சத்தவன மாதிரி நடிக்கிறான். இப்போ அந்த கன் ஷூட் பண்ணக்கூடிய அந்த குறிப்பிட்ட நபர் தன்னுடைய பூட்ஸ் காலால ஷூ காலால ஒவ்வொருத்தருடைய முகத்தை நசுக்கி அழுத்தி பார்க்கும்போது இந்த முரட்டு மனுஷனுடைய முகத்திலையும் பூட்ஸ் காலால அழுத்தி பார்த்தா இந்த முரட்டு குணமுள்ள மனுஷன் இருக்கான் பாருங்க, அவன் உயிரோட தான் இருக்கிறான். ஆனா நல்ல செத்தவன மாதிரி இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த கன் ஷூட் பண்ண வந்தான் பார்த்தீங்களா, இந்த முரட்டு மனுஷனை பார்த்து இவனும் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த மனுஷனை பார்த்து பரிசோதனை பண்றதுக்கு அவன் போயிட்டான். இப்ப இந்த முரட்டு மனுஷன் ஐயோ எப்பா நம்ம உயிர் பழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்கறான். கண்ணை திறந்து பார்த்தா கனவு. இவ்வளவு நேரம் இந்த முரட்டு மனுஷன் கனவு கண்டுட்டு இருக்கான். இந்த கனவு அவனுக்கு பெரிய பிரமிப்பையும் பெரிய ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்திடுச்சு. எழும்பி உட்காந்து அவன் கொஞ்சம் யோசிக்கிறான், என்னடா கனவு இது, பயங்கரமா இருந்துச்சு இந்த கனவு. ஆனா இந்த கனவு எனக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். என்ன தெரியுமா யோசிக்கிறான்? யார் என் முன்னாடி இருந்து என்கிட்ட கேள்வி கேட்டாலும், என்கிட்ட அதிகாரமா பேசினாலும் நான் அவங்கள அடிச்சிருவேன், அவங்கள திட்டிருவேன், அவங்கள நான் துன்புறுத்திடுவேன். ஆனா இன்னைக்கு என் கனவுல ஒருத்தன் பூட்ஸ் காலாலேயே என் முகத்தை மிதிக்கிறான். ஆனா நான் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல, செத்தவன மாதிரியே இருந்துட்டேன். அப்போ அவன் யோசிக்கிறான், அதாவது நம்மளை விட பலவீனமானவங்களை நம்ம எதிர்க்கிறோம், நம்மளை விட பலவீனமானவங்களை நம்ம அடிக்கிறோம். ஆனா நம்மை விட பலன் உள்ளவர்கள் கிட்ட நம்ம அடங்கி போகிறோம். இது எவ்வளவு ஒரு மட்டமான ஒரு காரியம் இல்லை? அவன் யோசிக்கிறான், நம்ம எவ்வளவு கேவலமா நடந்திருக்கோம், நம்ம லைஃப்ல எவ்வளவு கீழ்த்தரமா நம்ம நடந்திருக்கோம். நம்ம மனைவி திருப்பி நம்மளை அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைங்க திரும்பி நம்மளை அடிக்க மாட்டாங்கன்னு முரட்டுத்தனமா அவங்களை அடித்து துன்புறுத்திட்டு இருக்கோம். வயதான நம்முடைய அப்பாவும் அம்மாவும் நம்மளை திருப்பி அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவங்கள அடிச்சு காயப்படுத்தி அவங்கள வேதனைப்படுத்தி முரட்டுத்தனமா நடந்துகிட்டு இருக்கோம். நம்ம உடன் பிறந்தவர்கள் திருப்பி நம்மளை தாக்க மாட்டாங்க, அவங்க பலவீனமானவர்கள் என்று சொல்லிட்டு அந்த பலவீனமானவங்களை துன்புறுத்துறோம். வார்த்தையினாலும் செயலாலும் நாம அவங்கள காயப்படுத்துறோம். எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு மட்டமான ஒரு வேலையை நம்ம செஞ்சிட்டு இருந்திருக்கிறோம்ல. இவ்வளவு நாள் இந்த கனவு நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த முரட்டு மனுஷன் திருந்திட்டானா பாருங்களேன். அவன் லைஃப்ல தன்னை திருத்தி கொண்டு அன்னிலிருந்து அவன் பேரன்போடு நடந்து கொள்ள ஆரம்பிச்சானா. தன் மனைவியோடு, தன் பிள்ளைகளோடு, தன் தாய் தகப்பனாரோட, தன் கூட பிறந்தவங்களோட, தன்னை சூழ்ந்து இருக்கக்கூடிய எல்லா மனுஷர்களோடும் சக மனிதர்களை நேசித்து அன்போடு கருணையோடு நடந்து கொண்டான், தன்னை மாற்றிக்கொண்டான். ஆம் அன்பான பிள்ளைகளை நீங்களும் யோசித்து பாருங்க. நம்ம விட பதவியில உயர்வா இருக்கிறவங்க, நம்மளை விட வசதியில உயர்வா இருக்கிறவங்க, பேரு அந்தஸ்து புகழோடு இருக்கக்கூடியவங்களை நம்ம எதிர்க்க மாட்டோம். அவங்கள பார்த்து நம்ம பயப்படுறோம், அவங்க கிட்ட பேசுறதுக்கு தயங்குறோம், நடுங்குகிறோம். பவர்ல இருக்கிறவங்க, அதிகாரத்துல இருக்கிறவங்க, பெரிய பெரிய துறையில் இருக்கக்கூடிய வல்லுநர்களை பார்த்து நம்ம எதிர்க்க மாட்டோம், அவங்க கிட்ட நம்ம ஃபைட் பண்ண மாட்டோம், நம்ம அவங்கள தாக்க மாட்டோம், நம்ம அவங்கள அடிக்க மாட்டோம், அட்டாக் பண்ண மாட்டோம். ஆனா நம்ம விட பலவீனமானவங்களை, நம்மளை விட இளையவர்களை, நம்ம தரத்தை விட ரொம்ப ஒரு சின்ன ஒரு வேலையில் இருக்கக்கூடியவங்களை, வயசுல கம்மியா இருக்கக்கூடியவங்களை அதிகாரம் பண்றது, மிரட்டுறது, அடிக்கிறது, துன்புறுத்துறது, வார்த்தையாலும் செயலாலும் காயப்படுத்துற விஷயத்தை நம்ம செஞ்சிட்டு இருக்கோம்னா அது ரொம்ப மட்டமான ஒரு காரியங்க, அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயங்க. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலையிலே இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போட செய்யுங்க, பேரன்போடு நடந்து கொள்ளுங்க. கணவன்மார்களே, உங்கள் மனைவியிடத்தில் அன்போடு நடந்து கொள்ளுங்கள்.
மனைவிமார்களே, உங்கள் கணவரிடத்திலே அன்போடு நடந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளிடத்திலே அன்போடு நடந்து கொள்ளுங்கள். உங்களை சார்ந்தவரிடத்திலே பேரன்போடு நடந்து கொள்ளுங்கள். அதைதான் ஆண்டவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல தீர்மானத்தை எடுங்க. வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஆமாங்க, வாழ்க்கையில எதையோ பெருசு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, காசு பெருசு, துட்டு பெருசு, வேலை பெருசு, பதவி பெருசு, பட்டம் பெருசு, அழகு பெருசு, திறமை பெருசு, என்னென்னமோ பெரிய பெரிய விஷயமா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அன்புக்கு முன்னாடி எல்லாமே சின்ன விஷயம் தாங்க. அன்புக்கு முன்னாடி எதுவுமே பெரிய விஷயமே கிடையாது. நீங்களும் நானும் நேசிக்கிற, ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே அந்த அன்பின் தேவனை நம்புகிற, நேசிக்கிற நீங்க இன்னைக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு ராத்திரி உங்க தூக்கம் ரொம்ப நிம்மதியா இருக்குங்க. ஆமா, உங்க ஃபேமிலியோட ரொம்ப அன்பா இன்னைக்கு பேசி பாருங்க. இன்னைக்கு ஒரு நாள், இந்த 24 மணி நேரம் நீங்க பரிசோதனை பண்ணி பாருங்களேன். நீங்கள் காணக்கூடிய நபர்கள், அறிந்தவங்களோ அறிமுகமானவங்களோ, சாலையில் நீங்க சந்திக்கிறீங்களோ, பஸ் ஸ்டாப்ல நீங்க சந்திக்கிறீங்களோ, டிராவல் பண்ணும்போது சந்திக்கிறீங்களோ, விசேஷத்துல சந்திக்கிறீங்களோ, இல்ல ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனை நீங்க சந்திக்கிறீங்களோ, யாரா இருந்தாலும் சரி, கனிவா பேசி பாருங்களேன், மதிப்பு கொடுத்து பாருங்களேன், அன்பா பேசி பாருங்களேன், பாசமா நடந்து கொண்டு பாருங்களேன், பேரன்போடு இருந்து பாருங்களேன். நீங்க ரொம்ப சுகமா இருப்பீங்க. ஆமாங்க, உங்க நிம்மதி ரொம்ப நல்லா இருக்கும், உங்க ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும், உங்க மனநிலை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும்ன்றதுனால தான் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்படி கர்த்தர் இந்த காலையிலே உங்களுக்கு ஸ்லாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே அன்பை வெளிப்படுத்துங்கள், பேரன்போடு நடந்து கொள்ளுங்கள். அதிகாரத்தில் வல்லவர்களாய் இருக்கக்கூடியவர்களிடத்திலே கனிவோடு, மதிப்போடு, மரியாதையோடு நடந்து கொள்வது மாத்திரமல்ல, உங்களை விட பலவீனமான ஒரு நிலையில் இருக்கிறாங்களா, வயசுல சின்னவங்களா இருக்கிறாங்களா, கொஞ்சம் சாதாரணமான ஒரு நிலையில் இருக்கிறாங்களா, யாரா இருந்தாலும் சரி, மதியுங்க, நேசிங்க, பேரன்போடு நடந்து கொள்ளுங்க. பாருங்களேன், நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு உங்கள் காரிய கடமைகள் நீங்கள் அன்போடு செய்து, நீங்கள் இன்றைக்கு மிக மிக நன்றாயிருக்கும்படி உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். இன்று நீங்கள் என்னோடு கூடவே சேர்ந்து ஜெபிக்க ஆயத்தமா இருக்கின்றீர்களா? அது போலவே இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற அன்பான பிள்ளைகள் ஜெய்சூர்யா, பி பிளஸ்ஸி, கே சீதா, ரைகா, அது போலவே இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிக்க போகின்றோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய சமூகத்திலே வருகின்றோம். இந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி இந்த காலையிலே, இந்த செவ்வாய்க்கிழமை, ஆண்டவரே, ஜெபத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பயணங்கள், பிரயாணங்கள், போக்குவரவுகள், கொடுக்கல் வாங்கல், திட்ட தீர்மானங்கள் சகலமும் தேவனே உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. பிள்ளைகளை தேற்றும், திடப்படுத்தும். பிள்ளைகளுடைய மனதில் இருக்கக்கூடிய கோபங்கள், சோகங்கள், பயங்கள், திகில்கள், வருங்காலத்தை குறித்ததான எல்லா விதமான காயங்கள் மாறுபடி செய்தருளும் ஆண்டவரே. உங்கள் செய்கைகள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவது என்று சொல்லப்பட்ட சத்திய வார்த்தையின் பிரகாரமாக இன்றைக்கு அன்பான பிள்ளைகள், இந்த வார்த்தை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, சக மனிதர்களோடு பேசும் பொழுது அன்போடு பேசுவார்களாக. தன்னை சார்ந்தவர்களோடு பழகும் பொழுது அன்போடு பழகுவார்களாக. தன் குடும்பத்தாரோடும், தன்னுடைய உறவினர்களோடும், அண்டை அயலாகத்தாரோடும் பழகுகிற, பேசுகிற விஷயத்தில் பேரன்போடு நடந்து கொள்வார்களாக. அன்பே பிரதானம், அன்பே பெரியது என்று சொல்லப்பட்ட சத்திய வார்த்தையை உம்முடைய பிள்ளைகள் கேட்டு அதை தங்களுடைய நடைமுறை வாழ்வில் அபியாசப்படுத்த ஒவ்வொரு அன்பான பிள்ளைகளுக்கும் நிறுத்தாமே கிருபைகளை தந்தருள வேண்டுமென பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக திருநாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நேச, சிநேக, பிரிய, பாசம் மிகுந்த கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, உம்முடைய காருண்யமான கரம் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்த்தட்டும் தகப்பனே. அதுபோலவே இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
ஆண்டுகளை வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டக்கூடிய நல்ல தேவனே, அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய இந்த விசேஷமான நாளில், விசேஷமான தினத்தில் விசேஷமான ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்வில் நீர் தாமே வருஷிக்க பண்ணுவீராக. வியாகுல வருத்தங்கள் நீங்க, ஆண்டவருடைய பேரன்பின் கிருபை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே, புதிய புதிய நலமான ஆண்டுகளை காண்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மேலான ஆசீர்வாதம் சம்பூர்ணமாய் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கும்படி அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். மனதார ஒவ்வொரு பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.